வணக்கம், உங்கள் தமிழ் இன்ஜினியர்ஸ். நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவை நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம சைட்டுக்காக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம வாங்கியிருந்தோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய யூசேஜ் என்ன, இது எதனாக நம்ம வாங்கணும் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ பார்க்கலாம், இதுதான் நம்ம வாங்கியிருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இது ஒரு டெமோலிஷன் ஹேமர். அட்டகா கிழிஞ்சிருக்கு, வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, அதனால அது எதுவும் பெருசாக எடுத்துக்காதீங்க. இப்போ இந்த டெமோலிஷன் ஹேமர் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்டா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது டெமாலிஷன் அப்படின்றதும் ஒரு தவிர்க்க முடியாத பார்ட்டாக தான் நமக்கு வரும். நிறைய விஷயம் வந்து நம்ம டெமாலிஷ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதான ஒரு மிஷின். இதுவே வந்து பெரிய சைஸஸ் இருக்கு, பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. பட் எல்லா இடத்துக்குமே அந்த பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில சின்ன விஷயத்துக்கு நம்ம எப்படி சேஃப்டியை கன்சிடர் பண்ணி எந்த மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த மிஷினே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு கிடைக்கும். பட் நம்ம ஏன் ரெண்டுக்கு போகாம மிஷின் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒர்க் டியூரேஷன் அண்ட் கண்டினியூஸ் ப்ராக்ரஸ் ஆஃப் ஒர்க். இப்போ ஒரு இடத்துல தான் ஒர்க் நடக்குது, ஒரு 10 டேஸ்க்கு இருக்க போகுது அப்படின்னா நம்ம ரெண்டுக்கு தாராளமாக போகலாம். இது எனக்கு கண்டினியூஸா இருக்கும், இந்த மிஷினோட யூசேஜ் வந்து எனக்கு தேவைப்படும் அப்படின்னும் போது அந்த இடத்துல நீங்க ரெண்ட் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு இப்படி ஒரு மிஷின் வாங்கி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பாவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த மிஷினுடைய மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பெருசாக ஒன்றும் இருக்காது. நீங்க ரெண்ட் கம்பேர் பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு வாங்கி வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சருக்கு நிறைய யூசேஜ் இருக்கும். அண்ட் ஓகே, இப்போதான் மோஸ்ட்டாக நாங்கள் வாங்கின ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்காக மட்டும்தான். எங்களுக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது, ரெண்ட் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணும்போது நாங்கள் வாங்கி வச்சுட்டோம்னா எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதுனால தான் இதை செக் பண்ணி அமேசானில் தான் வாங்கணும். இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். சரி வாங்க, ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபெல் கம்பெனியோடைய ஒரு ஹேமர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் இந்த பாக்ஸோடைய ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா அதுக்கான இம்பாக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதோட பவர் இம்பாக்ட் ரேட் என்னவா இருக்கும், என்ன பவர் வந்து கன்சியூம் பண்ணும், இவங்க என்னென்ன நெட் வெயிட் வந்து 5.5 kg சம்திங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்டோட இமேஜை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இதுக்கு 6 month வாரண்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த பாக்ஸ் ரிமூவ் பண்ண உடனே இப்படி ஒரு சூட்கேஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டஃப்பான பிளாஸ்டிக். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நடக்குது, மற்றபடி எல்லாமே டஃப்பாக இருக்கு. ஓகே, நல்ல ஒரு பிளாஸ்டிக் சூப்பராக பேக் பண்ணியிருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐபெல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோடைய பேர் இருக்கு. ஃப்ரண்ட்டில் மேலே லாக் கொடுத்துருக்காங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ண உடனே மிஷினோட பிளேஸ்மெண்ட் நமக்கு இருக்கு. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டியூபுக்கு கிரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததான் கீ கொடுத்துருக்காங்க. நம்ம வேற இதுக்கு சிசல் மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கீ கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் யூசர் மேனுவல் இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு 2 சிசல் வந்து இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. பாயிண்டட் சிசல் ஒன்றும் ஃபிளாட் சிசல் ஒன்றும் கொடுக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபிளாட் சிசல், இதை ஆரம்பிச்சிருவோம். அடுத்ததான் ஒரு பாயிண்டட் சிசல் கொடுத்துருக்காங்க. இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கு, இது பாயிண்டட் ஆயிடுச்சு. சரி ஓகே, இதை நம்ம ஓர வச்சிருவோம். அடுத்ததான் நம்மளுடைய மெயின் ப்ராடக்ட். நிஜமா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பாக்ஸாக ஓர வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம மிஷினை எடுத்துருக்கோம். இந்த மிஷினை பற்றி என்ன இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெப்த்தாக தெரியாது. ஓரளவுக்கு மேலே பார்க்கும்போது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் அயனில் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சாலிடான வெயிட் இருக்கு. இந்த பிளாஸ்டிக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ரேட்டிங் கீ கொடுத்துருக்காங்க. அந்த கீக்கான லாக்கிங் அன்லாக்கிங் பட்டன்ஸ் வந்து இந்த சைடு இருக்கு. நல்ல ஒரு இதில் தான் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேபி இந்த மிஷின் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, அந்த ஒர்க்கு இருக்கிறவங்களுக்கு இதோடைய ஃபுல் ஃபீச்சர்ஸ் பற்றி என்னென்னு தெரியும். பட் மோஸ்ட்டாக இந்த வீடியோ எடுக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கியிருக்கோம், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் போட்டோம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுட்டு யூசேஜ் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு கம்மியாக தேவைப்படும் போது நீங்கள் அந்த பக்கம் போகலாம், ரெண்ட்டுக்கு போகலாம். இல்லை எனக்கு வந்து நான் கண்டினியூஸாக ஒர்க் இருக்கும், நான் ஒர்க்கை பார்ப்பேன் அப்படின்னும் போது நீங்கள் இப்படி ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டு ஈவன் நீங்கள் கூட வந்து இதை ரெண்ட்டுக்கு விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கான அட்வான்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். நிறைய பிராண்டட் இருக்குது. நாங்கள் ஏன் இதை பார்த்தோன்னா ஸ்பெசிஃபிக்காக இதோடைய ஸ்பெக்ஸ் எல்லாமே பார்த்து சொன்னாங்க. அண்ட் அதை தாண்டி ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக இருக்குது. அண்ட் ஓகே, சரி வாங்க இப்போ மெயினான ரீசன் என்னன்னு பார்த்துட்டோம். ஓவராலாக மிஷினை பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ப்ராடக்டோடைய அந்த
பாக்ஸுக்கு கொடுத்துருந்தா அந்த பேசிக்கான ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அண்ட் 2 சிசல் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இங்கே உடச்சி காட்டுறதுக்கு எதுவும் கிடையாது. பட் இதோட சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக செக் பண்ணியே ஆகணும். ஏன்னா சவுண்ட் வந்து ஒரு ரொம்ப இதுவான விஷயம். உடைக்கும் போது வர சவுண்டை விட மிஷின் சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த மிஷின் சவுண்டுக்கும் பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கினது. சரி வாங்க அந்த சவுண்டு மட்டும் எப்படி இருக்குன்றத செக் பண்ணி பார்க்கலாம். சிசலை மாட்டி லாக் பண்ணியாச்சு. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது. எதுவும் வெடிச்சிடாமல் இருக்கணும். எடுத்துப்போம். ஸ்விட்ச் போடவே நினைக்கிறேன். Oh no. போட்டாச்சு. எம்டியா யூஸ் பண்ணும்போது கையில் பெருசாக வைப்ரேஷன் கிடையாது. சவுண்டுமே பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு மிஷின் சவுண்டு தான் இருக்குது. ரொம்ப இது புதுசாக இருக்கிறதுனால அப்படி இருக்கும். பட் ஓகே, மோர் ஆர் லெஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் வந்து இது இருந்தது. ஏன்னா நிறைய மிஷின் பார்த்துருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆக 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 அது வர டிஃபெக்டாக சவுண்ட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மிஷினுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண சவுண்ட் என்னவோ அந்த சவுண்ட் இருக்குது. இந்த வீடியோவை இதை பற்றி இவங்க தான் நம்ம பார்த்தோம். முடிஞ்சால் சைட்டில் ஒர்க் பண்ணும்போது இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் என்ன அப்படின்றத வேற ஒரு வீடியோவை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதோடைய ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 6,000 to 7,000 ரேஞ்சிங்கு தான் இருக்குது. இதுக்கான ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படும் போது. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தமிழ் இன்ஜினியர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.